ஃப்ரெண்ட்ஸ் 5 days லீவ் வருது, ஜாலியா எங்கனா வெளில போலாமா? ஆமா, கொடைக்கானல் போலாம். இல்ல ஊட்டி போலாம். சூப்பரா. ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல, நான் சொல்றேன் குரங்கணி மலைக்கு போலாம். இப்ப அங்க ட்ரக்கிங்க்கு அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்குள்ள என்ன டீப் டிஸ்கஷன்? இல்ல சார், 17th இருந்து 21st வரைக்கும் கண்டினியூஸா லீவ் வருது இல்லையா, அதனால எங்கயாவது ஜாலியா போலான்னு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்னது 17th ட்ரிப் போறீங்களா? ஆமா சார். அப்போ 18ஆம் தேதி என்ன சார், அங்கதான் இருப்போம். ஏமா, ஏப்ரல் 18ஆம் தேதி தானே தமிழ்நாட்டுல லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது, அத மறந்துட்டீங்களா? எலெக்ஷன் நடந்துட்டு போகுது மேம், அதனால எங்களுக்கு என்ன இந்த மாதிரி மொத்தமா 5 days லீவ் கிடைக்குமா? நீங்களாம் இப்படி பேசக்கூடாது. உங்கள மாதிரி இளைஞர்கள் கையில தான் வருங்கால இந்தியாவே இருக்குது. நான் ஒன்னு கேக்குறேன், இப்படி எல்லாரும் லீவு கிடைக்குதுன்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டா அப்புறம் யாருதான் ஓட்டு போடுறது? அதுவும் நீங்க இப்பதான் முதல் முறையா ஓட்டு போட போறீங்க, அத போய் மிஸ் பண்ணலாமா? மேம், நாங்க போடுற ஓட்டால தான் நம்ம நாடு முன்னேற போகுதா? அத பத்தி நாங்க எதுக்கு மேம் வரி பண்ணணும்? அதானே. அடிக்கிற வெயில அங்கெல்லாம் போய் கியூல நின்னுட்டு சுத்த போர் மேம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மள யார் ஆளணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். திங்க் பண்ணுங்க. உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம நாடு அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி வல்லரசா மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்த தேர்தல் இந்தியா முழுக்க நடக்க இருக்கு. உலகமே இந்த தேர்தலை பாத்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருந்து 100% வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்குது. யங்ஸ்டர்ஸ், நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். அதனால உங்க பிளான் எல்லாம் 18th மேல வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு ஓட்டு போடுறதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. முதலா உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத போய் நீங்க தட்டி கழிக்கலாமா? நீங்க எல்லாரும் முதல்ல உங்க பூத்துல போய் அன்னைக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கப்புறம் எங்க வேணாலும் பிளான் பண்ணிக்கங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏய், சாரும் மேமன் சொல்றதா சரி. என்னோட ஓட்ட பதிவு பண்ணிட்டு தான் நான் ட்ரிப்புக்கே வருவேன், சரியா? ஏய், நானும் ஓட்டு போட்டுட்டு தான்ப்பா வருவேன். அப்ப நானும் ஓட்டு ஓட்டு போட்டுட்டு போட்டுட்டு தான் வருவேன். நானும் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். நானும் ஓட்டு போட்டுட்டு தான் வருவேன். நீங்க எல்லாம் சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல போறேன்? வர 18ஆம் தேதி என் பூத்ல பதிவாகிற மொத ஓட்டு என்னோட ஓட்டு தான். குட். சூப்பர். நாங்கள் தவறாமல் வாக்களிப்போம். எங்கள் ஜனநாயக கடமையை நிலைநாட்டுவோம். வாக்களிப்பது நம் உரிமை. மிளிரட்டும் நம் நாட்டின் பெருமை. அனைவரும் வாக்களிப்போம்.